श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य वरदवक्त्राद्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सहतं श्रवसेनं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः श्रीमद्यामुने नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमदादिवंशगोपेतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवेंकटगोपश्री वेदांत देशिकेतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी सुमधुरी पादुका सेवक श्रीवेंकटगोपश्री नारायणेतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवेंकटगोपश्री रंगनाथेतीन्द्र महादेशिकाय नमः श्रीमद्रंगशटारियोगिचरणनस्तात्मरक्षावनं श्रीमद्रंगशटारिवीरघुराट्लब्धाकमान्तद्वयम् ईर्ष्याडम्बरविवर्जितं शुभगुणैः भाक्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां मुदैर्मरुक्मव्यामोहतस्तैतराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता हृदयस्तनया विभूतिः सर्वं निदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते प्रबलाभिरामं श्रीमन्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महतात्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् विरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति श्लोकशिष्टायां श्रुतिनिगलितं व्यापलात्कृत्य मुक्ते गोदातस्यैकमेकमिदं भूयैवास्तु भूयः अन्नवयल् पुरुवैयाण्डाण्डरङ्गक् பன்னுதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடி அல்லவல்லவர்களுடையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு श्रीमते रामानुजाय नमः यो प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां सहस्रशरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै मायனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீ ரமனை துறைவனை ஆயக்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகழ்வான் மின்னலமும் தீயினில் துசாகும் சென்றேலோர்பாவாய். நேத்தி பாசுரத்தில் 4வது பாசுரத்தில் இதுவரைக்கும் பலம் குறி போல் நின்றதென்று அந்த பெருமாளுடையதான பாஞ்சஜன்யத்தை போல சப்திக்க வேண்டும். அந்த சப்தம் எப்படி கேட்டார், பெருமாளுடைய சங்கினுடையதான ஒலியானது பக்தர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரியத்தை கொடுக்கும். எதிரிகளுக்கு எல்லாம், பெருமாளுக்கு எதிரி கிடையாது. பெருமாள் சொல்றாரு கீதையில, நமே சமோகம் சர்வபூதேஷு, நான் எல்லாருக்கும் சமமா இருக்கேன்கிறார். நமே சமோகம் சர்வபூதேஷு சமோ நமே துவேஷோஸ்தி ந பிரியாமா. அதனால எனக்கு வேண்டாதவன்றதோ வேண்டியவன்றதோ கிடையாது. அப்போ விரோதின்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டார். பக்தர்களுக்கு யார் கெடுதல் பண்றாளோ அவதான் பகவானுக்கு விரோதி, பக்தர்களுக்கு யார் நல்லது பண்றாளோ அவதான் பகவானுக்கு வேண்டியவர்கள் அப்படின்றதான். இது
கிருஷ்ணன் தூது போறார். கிருஷ்ணன் தூது போனாக்க துரியோதனன் முதல்ல அவன் சிறைப்பிடிக்கணும், கிருஷ்ணனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பல திட்டங்கள் போடும். கிருஷ்ணன் வந்தாக்க சபைக்கு வந்தாக்க யாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கக்கூடாது, உட்காண்டே இருக்கணும், கிருஷ்ணன் வச்சே எடுத்துருக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறான். அது சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் உத்தரவுன்றதுனால எல்லாரும் அப்படியே செய்வோன்றதாக இருந்தார். கிருஷ்ணன் அந்த ராஜ அரண்மனை சபை இருக்க, அது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி, அதுவும் ஒரு பெரிய கட்டடம், பெரிய ஹால். அதுல ஒரு ஊர் ஃபுல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ட்ரன்ஸ்ல பெருமாள் நுழையிறாரு. கிருஷ்ணன் நுழைஞ்ச உடனே தன்னை அறியாமல் துரியோதனன் எழுந்துனான். அவசா பிரதிபேதி ரேக்கிறதாக சொல்லி துரியோதனன் எழுந்துனான். துரியோதனன் எழுந்து நின்ற உடனே மற்றவர்களும் எழுந்துட்டார். துரியோதனன் எழுந்துட்டான் அப்படின்றதுக்காக மற்றவர்களும் எழுந்துனார்கள். இது ஒரு விஷயம். பெருமாளுடையதான தேஜஸ் அவர் பார்த்த உடனே தானா கை கொடுக்கும்படியாகவும் அவனை வணங்கும்படியாகவும் செய்யும்ன்றதான மகான்களை பார்த்தாலும் அப்படிதான். சில பேரை பார்த்தாக்க நம்மளை அறியாமல் கை கொடுக்குவோம் அப்படின்றதான. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணன் கேட்கிறான், இப்ப துரியோதனன் கேட்கிறான், கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், இது பீஷ்மர் வீட்டை விட்டுட்ட, அவர் வீட்டில் சாப்பிடல, என் வீட்டில் நான் உனக்கு எவ்வளவோ பெரிய டின்னர் லஞ்ச் ரெடி பண்ணிருந்தேன், நீ அதுக்கும் வரல. கர்ணன் வீட்டுக்கும் போல, துரோணர் வீட்டுக்கும் போல, எங்க எல்லாரையும் புறக்கணிச்சு அந்த தாண்டவனான விதுரன் வீட்டில் போய் எப்படி சாப்பிட்ற அப்படின்றதான் அவன் கேட்கிறேன். விதுரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டதாருன்னு அது ரொம்ப ஃபேமஸ். பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டார். பாண்டவான் விஷசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக. ஏ துரியோதனா ராஜா, ஏ ராஜாவான துரியோதனா, நீ பாண்டவர்களை எதிர்க்கிறாய். அதனால எதிரி அங்கு விஷதன்னம் போக்தவ்யம் விஷத்தம் நைவ போதையேத்து பாண்டவான் விஷசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக. எதிரி வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரிக்கு சாப்பாடும் போடக்கூடாது. பாண்டவர்களை நீ எதிரியாக பார்க்கிறாய், நீ எதிர்க்கிறாய், அதனால நான் உன் வீட்டில் சாப்பிடல அப்படின்றதாங்க. பாண்டவர்களுக்கும் எனக்கும் தானே விரோதம், உனக்கும் எனக்கும் என்ன கிருஷ்ணா அப்படின்னா, மம பிராணாகி பாண்டவாக, என்னுடையதான பஞ்ச பிராணன் பிராண அபான வியான உதான சமான அப்படின்றதாக சொல்றதான இந்த பஞ்சவருத்தி பிராணன்கள்னு சொல்ற அந்த 5 பிராணன்கள், அந்த காற்று 5 விதமாக உள்ள உடம்புல பரவுகிறார் போல இந்த பஞ்சபாண்டவர்கள் எனக்கு உயிராக இருக்கிறார்கள். அதனால பஞ்சபாண்டவர்களை விரோதிச்சேன்னாக்க என்ன விரோதிச்சாங்க, அதனால எதிரி வீட்டில் சாப்பிடக்கூடாது, அதனால உங்க வீட்டில் ஓப்பனா அடிக்கிறாங்க. ஒன்றும் இதுவே கிடையாது, ரிசர்வேஷனே கிடையாது. என்ன இப்படி சொல்றோமே, பிளண்டா சொல்றோம்னு சொல்றாரு இல்லையா, அது பெருமாள் பிளண்டா சொல்றாரு, நீ பாண்டவாளை விரோதிக்கிற, அதனால எனக்கும் விரோதி. விரோதி வீட்டில் சாப்பிடக்கூடாது, விரோதிக்கு சாதமும் போடக்கூடாது. விரோதி வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னா புரியுது, லாஜிக்கலா இருக்கு. அவன் எல்லாரும் விஷம் வச்சிருவான், அது பண்ணுவான். நம்ம வீட்டில் விரோதிக்கு ஏன் சாதம் போடக்கூடாதுன்னு அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம நல்லவானம் நல்ல சாப்பாடா போட்டாலும் சாப்பிட்டுட்டு அவன் வாசல்ல போய் ஒரு பாய்சனை குடிச்சிருவான், ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சிருவான். இவன் வீட்டில் சாப்பிட்டேன், எனக்கு தலை சுத்தது, இவன் மேலதான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். அதனால எதிரிக்கு சாதம் போடாது. ஆனா துரியோதனன் என்ன சொல்ற, பிளண்டா சொல்ற, நீ பரம விரோதி. அப்ப என்ன கான்செப்ட்ல சொல்றேன்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷயோஸ்தி நம்பிரியான்னு சொன்னதான் கிருஷ்ணன் கீதையில சொன்ன அதே கிருஷ்ணன் நீ எனக்கு விரோதி. ஏன் கேட்டா, என் பக்தர்களான பாண்டவர்களே எதிர்க்கிறாய். அதனால பெருமாளுக்கு டைரக்டா வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. பெருமாண்டத்திலே பக்தி கொண்டவர்கள் எல்லாம் வேண்டியவர்கள். அவர்களுக்கு யார் தீங்கு இழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெருமாளுக்கு விரோதி. பெருமாளுக்கு பக்தர்களா இருக்கிறவர்களுக்கு யார் நல்லது கைங்கரியம் பண்றாரோ அவெல்லாம் பெருமாளுக்கு வேண்டியவர்கள் அப்படின்றாங்க. அதனால அந்த பாஞ்சஜன்யமானது எப்படி அந்த இதுல குருக்ஷேத்திர யுத்தத்துல சத்தம் போட்டு அது துரியோதனாதிகளுடையதான ஹிருதயத்தை எல்லாத்தையும் கலக்கித்தோ,
அதே மாதிரியாக இங்க எங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்படியாக சத்தித்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றதாக. அப்போ பாஞ்சஜன்யம் குருக்கிரேத்திர யுத்தத்துல பெருமாள் ஒரு தடவை தான் சத்தம் போட்டார். அந்த மாதிரி ஒரு தடவை சத்தம் போடக்கூடாது, கண்டினியூஸா இடி இடிச்சுட்டே வரணும் அப்படின்றதாக சொல்றது. அப்படி தாழாக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாவே சார்க்கம் உதைத்த சரமழை போல். அந்த மழை எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க. தாழாமல் வர வேண்டும். தாழாமை அப்படின்றதாக சொன்னாக்க தாமதப்படுத்தக்கூடாது, உடனே வரணும், சீக்கிரமாக வரணும். அந்த சீக்கிரமா வரதுல எப்படின்னு கேட்டாங்க, கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக பெருமாளை நீ எப்படி ஓடோடி வந்தியோ, எப்படி ஓடி வந்தான்னு கேட்டார். வைகுண்டத்துல இருந்தார், பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் இருக்கா. இப்படி இருக்கச்சு ஜடார்னு கிளம்பினாங்க. ஜடார்னு கிளம்பினாங்க. அவருடையதான அலங்காரம் சற்று முன்னதான் இருந்தது அப்படின்றதான. அதுக்கப்புறம் விஸ்வசேனர் அங்க இருக்கார். விஸ்வசேனர் தான் கைலாவது கொடுப்பார். அதாவது இது பார்த்தீங்கன்னாக்க பிரிட்டிஷ் கிங் இல்லை குவீன்லாம் சேரியட்ல ஏறினாங்கனாக்க யாரோ ஒருத்தர் அப்படி கையை நிறுவா, அதை லைட்டா டச் பண்ணிட்டு ஏறுவா அப்படின்ட்டுலாம் ஒரு இதுக்காக சப்போர்ட்டுக்காக. அந்த மாதிரி பெருமாள் ஆதிசேஷன் மேலேருந்து இறங்கச்சே விஸ்வசேனர் கைலாவது கொடுப்பார். அப்படி அதை பிடிச்சிட்டு வரணும். அதையும் இக்னோர் பண்ணாராம் பெருமாள். அது மாத்திரம் இல்ல, பாதுகையை மாத்தி போட்டுட்டார். ரைட் லெக் லெஃப்ட் லெக் எல்லாம் மாத்தி போட்டுட்டார். அவருடையதான பீதாம்பரம் இதெல்லாம் கலந்து போயிருக்கு அப்படின்றதான. இந்த மாதிரி வந்தவர் கருடன் மேல வந்தார். தன்னுடைய காலால வலது திருவடியினால கருடன் கழுத்துல நண்பராக சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றதாக நண்பர் பார்த்தார். கருடன் இவரோட மனசு பரபரப்புக்கு கருடன் பாஸ்டா தான் போறார். ஆனாலும் அவருக்கு போறல. டக்குன்னு கருடன் மேலே குதிச்சார். குதிச்சு கருடனையும் எழுத்துட்டு அந்த குளத்துக்கு கரைக்கு வந்தார் அப்படின்றார். பகவத ஸ்வராயை நமஹான்றதாக பராசரப்பட்ட சஹஸ்ரநாம பாஷ்யத்துல அவருடைய வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்றதாக, பெருமாளுடைய வேகத்துக்கு ஒரு நமஸ்காரம். அப்படி வருவார். தாழாதே சார்க்கம் உதைத்த சரமடைப்போம். அன்னைக்கு நீ அப்படி வந்து அப்படின்றதாக. அப்போ என்ன ஆணைக்கன்று அருளி இந்த வார்த்ததாக திருமாலையில பாடுறார். அப்போ அந்த குளத்தக்கரையில யார் யாரெல்லாம் விண்ணுளாரெல்லாம் வியப்ப தேவலோகத்துல திருவாங்க ஆகாசத்துல இருந்து இந்த பெருமாள் என்ன பண்றார், இப்படி ஒரே அவசர அவசரமா போயிட்டு இருக்காரு அப்படின்றதாக பார்த்தாங்க. அங்கேருந்து அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கிறாங்க. அந்த குளத்தக்கரையில பல முனிவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் பார்க்கிறாங்க. பெருமாள் ஓடோடி வந்து அந்த சக்கரத்தை விட்டு முதலையை கொண்டு யானையை காப்பாற்றினார் அப்படின்றதாக. அப்போ அந்த குளத்துக்கரையில இருக்கிறதான முனிவர்கள்லாம் நினைச்சாலாம், ஐயோ தவத்தின் வாயில் விழுந்தோமே, ஒரு முதலையின் வாயில் விழுந்தால் ஆகாதா? தவம் பண்றேன்னு ஆயிரக்கணக்கான வருஷமா நஷ்டப்பட்டு இருக்குமே, ஒரு முதல வாயில் விழுந்து ஆதி மூலமே காப்பாற்றுன்றதாக சொல்லியிருந்தாங்க. அவன் ஓடோடி வந்து காத்திருப்பான்ன்றதாக அது ரிஷிகள் தான் சொன்னாங்க. அந்த மாதிரியாக தாழாமல் வர வேண்டும். எப்படி வந்தையோ அதே மாதிரி திரௌபதிக்கு அப்படிதானே காப்பாற்றினார். வந்து காப்பாற்றினார். இங்க கஜேந்திரன இருந்த இடத்துல இருந்தே திரௌபதியின் மானத்தை காப்பாற்றினார். துவாரகையில இருந்தார், சங்கல்பம் பண்ணார். அங்க இதுல அஸ்தினாபுரத்துல அரண்மனையில புடவையானது சுரந்தது அப்படின்றதாக. ஓட்டத்தைக்கும் அத்தினத்துக்கும் கால தூரம் ஆனாலும் நடக்குதுப்பார் சேலை வியாபாரம்ன்றதாக சொல்றோம். அதனால அங்கிருந்து புடவையா சுரந்திருந்தது அப்படின்றதாக. அதனால அந்த இது துவாரகைக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் ஏகப்பட்ட தூரம். ஆனா திரௌபதி கூப்பிட்டா, கோவிந்தா என்னை காப்பாற்ற வாழ்ந்ததாக திரௌபதி கூப்பிட்டா. அப்போ பெருமாள் அங்கிருந்து இருந்த இடத்துல இருந்து உடனே புடவை எல்லாத்தையும் அமைச்சு திரௌபதியுடையதான மானத்தை காப்பாற்றினார் அப்படின்றதாக. அதனால அந்த மாதிரி தாழாதே வர வேண்டும், வேகமாகவும் வர வேண்டும். இப்படி அடர்த்தியா மழை பெய்யணும். மழை எப்படி பெய்யணும்னா ஒரு பொட்டு பொட்டா தூரல் கூடாது, நல்லா அடர்த்தியா பெய்யணும். அது எப்படி அடர்த்தின்னு கேட்டா சார்க்கம் உடைத்த சரமழை போல். ராமாயணத்துல கடைசியில ராவணனுக்கு எல்லாம் கும்பகர்ணன் இந்திரஜித்து எல்லாரையும்
பெருமாள் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்தது ராவணன் மொத்தம் மிச்சம். அவங்களுக்கு மூல பலம்னு ஒன்று இருக்கு, ரிசர்வ் ஆர்மி. அது ஃபைனல் கடைசி ஒரு ஆபத்துக்காக வச்சிருக்கிறதான ரிசர்வ் ஆர்மி. அது அண்டர் கிரவுண்டில் இருக்கு. அதை திறந்து விட்டான். மூலபலத்தை விடுவோம் ராமனை ஜெயிக்கிறதுக்காக மூலபலம். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஈசல் தான் எப்படி புத்துலேருந்து அப்படி வருமோ, ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி கூட்டம் கூட்டமாக வருமோ, அந்த மாதிரி கோடிக்கணக்கான அந்த சைன்யத்தை சேர்ந்ததான ராட்சசர்கள்லாம் வந்தாங்க. இப்போ பெருமாள் என்ன பண்ணாருன்னா, வில்ல பிடிச்சிட்டார், அந்த பானங்களை பிரயோகம் பண்ணார். கோதண்டம் சார்ந்ததான அதுல மணி கட்டியிருக்கும். அந்த மணி என்னன்னு கேட்டாங்க, கோடிக்கணக்கான அரண்டர்களையும் லட்சக்கணக்கான தேர்களையும் இதெல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டுனாங்க. இந்த மாதிரி இவ்வளவு கோடிக்கணக்கான பேர்களை நாசம் பண்ணிட்டுனாங்க. ஒரு தடவை அடிக்கணும் அந்த மணி. இவ்வளவு பேர் கவுண்ட் ஆச்சுனாங்க, அந்த வில்லுல இருக்கிற மணி ஒரு தடவை அடிக்கணும். 7.5 நாழிகை அந்த மணி தொடர்ந்து அடிச்சிருந்துதான். அப்ப எவ்வளவு பேரை நாசம் பண்ணாங்க மூலபலம். அந்த அவ்வளவு பேரை நாசம் பண்ணோம்னாக்க எவ்வளவு பானங்களை விடணும், அம்ப விடணும் அப்படின்றதாக சரவர்ஷம் பவர்ஷாங்கிறதாக ராமாயணத்தை சொல்ற. சரவர்ஷம் மழை, அப்படியே அம்பு மழை பொழியத்து, மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள். சுவாமி நம்மாழ்வார் பண்றார். சரங்கள் எப்படின்னாக்க அப்படியே வந்துட்டே இருக்கு, 1, 100, 1000, லட்சம்ன்றதாக வந்து அந்த மாதிரியாக மழை பெய்ய வேண்டும். தாழாதே சாத்திரம் உடைத்த சரவழை போல். அந்த பெருமாளுடையதான நிறத்தை கொண்டிருக்கிறது மேகம். கருப்பா இருக்கு, பெருமாளும் கருப்பா இருக்க. பெருமாளுடையதான சுபாவத்தையும் நீ வச்சுக்கோ, வெறும் நிறம் மாத்திரம் போராது அப்படின்னு. இந்த நிறம் கருப்பா இருக்குன்னு சொன்னாலும் அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இந்த பாசுரத்திலே வந்து அன்னைக்கு பிரளய காலத்தில் இருக்கிறதான பகவானுடையதான மேனி நிறம் போல கருமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டா, பிரசவம் ஒரு இதுல கர்ப்பவதியா இருக்கிறதான ஒரு பெண்ணானவருடையதான முகமானது எப்படி ஷைனிங்கா இருக்குமோ, பொலிவோடு இருக்குமோ, அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த உலகெல்லாம் அவருடைய வயிற்றுல இருக்கு, கர்ப்பத்துல இருக்கு. அதனால பெருமாளுடையதான நிறம் எப்படி இருக்கும்னா நல்ல கருத்து இருக்கும். அந்த கருமையை கொண்டிருக்க வேண்டும்னு சொன்னா, அப்ப என்ன சொன்னா போல் அது மாதிரிதான் இருக்க முடியுமே தவிர உன்னால ஆக்சுவலா அப்படி இருக்க முடியாது அப்படின்றதாக அந்த இடத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் வரல. அதுக்கு ஒரு விஷயம், அத்தியன உற்சவம் பகல் 10 40 எல்லா கோயிலையும் நடக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் ஃபேமஸ். அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரங்கநாதன் உற்சவர் ரங்கராஜன் நம்பெருமாள் அவர் என்ன பண்ணுவார்னாக்க, இது மோகினி அவதாரம்னு நாச்சியார் திருக்கோலத்துல வருவார். அதாவது ரங்கநாயகி தாயார் மாதிரியாக அலங்காரம் பண்ணிட்டு வருவார். பராசரப்பட்டதான ஆச்சாரியன் எழுந்தருள் இருக்கிற காலத்துல இந்த உற்சவம் நடந்தது. தாயார் மாதிரி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பராசரப்பட்டதான ஆச்சாரியனை கூப்பிட்டு, பார்க்கோ எல்லாம் நல்லா இருக்கா, பெருமாள் சேவை நல்லா இருக்கா பாருங்கோ அப்படின்றதாக அது கேட்டாலாம். அர்ச்சகர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அலங்காரம். ஆனா ஒன்னே ஒண்ணு, தாயாருடையதான இரக்கமான அந்த பார்வை இந்த பெருமாளுக்கு வராது. ஒன்னா தாயார் மாதிரி புடவை கட்டிக்கலாமே தவிர, நகை போட்டுக்கலாமே தவிர, அந்த மகாலட்சுமிக்கு கண்ணில் இருக்கிறதான இயற்கையான இரக்கம் இருக்கு. தாயார் விழிக்க ஒண்ணாது. தாயாரை போலதான கருணை நிறைந்ததான பார்வைன்றது பெருமாளுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. தஞ்சேயம் அசிதேஷனான வால்மீகின்னு சொன்னார். அதனால எல்லாரும் சீதையும் ராமனும் பொருத்தமா இருக்கார். ஆனா பிராட்டியனுடையதான சீதையினுடையதான கண்ணழகு அதிகப்படி அப்படின்றதான அந்த மாதிரி தாயாருடைய பெருமாள் கண்ணழகு விசேஷம். தாயாருடையதான கண்ணுல என்ன இருக்கும்னா இரக்கம், எப்போ தயையோட பார்ப்பான் அப்படின்றதான அப்படி. இது என்னன்னு கேட்டாங்க, பெருமாளை போல நீ கலரோட இருக்கிய மேகமே வருண பகவானே, நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, அவனுடையதான சுபாவத்தையும் நேச்சரையும் நீ கொஞ்சம் வச்சுக்கோ. என்ன அப்படின்னா, சாந்தம் உதைத்த சரவரை போன்றதாக சொல்லி அது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதாக. சாந்தம் உதைத்த சரவரை போல் வாழ உலகில் பெய்தாய்
பெஞ்சதுனாக்க என்ன பண்ணணும்னா வாழை பெய்கிறாய். மழை பெஞ்சதுனாக்க அதனால கெடுதல் வரக்கூடாது. மழை பெய்யாமல் வறட்சியும் கூடாது, அதிகமாக பெஞ்சு வெள்ளக்காலம் கூடாது. அதனால வாழும்படியாக எல்லோரும் வாழும்படியாக ராமனுடையதான வில்லிலிருந்து புறப்பட்டதான அம்பு போல வேகமாக அடர்த்தியாக வர வேண்டும்னு சொன்னாலும் அந்த அம்பு அரக்கர்களை எல்லாம் அழித்தது. நீ அழிக்கும்படியாக வராத மழையே நீ வாழும்படியாக வர வேண்டும் அப்படின்றதாக. அதனால அப்படி வாழ உலகில் பெய்திடானாய். அந்த வருண பகவான் சொல்றாருன்னா மழை பெய்யறதுங்கிறது என்னுடைய டியூட்டி தானே. அதை தவிர பெருமாள் எனக்கு சொல்றா, இந்த கோபிகைகள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், அந்த நோன்புக்கு போய் நீயும் உபகாரம் பண்ண வேண்டும் அப்படின்றதாக எனக்கு சொல்றா. மழை பெய்யறதுங்கிறது என்னுடைய வேலை தானே. கோபிகைகளே உங்களுக்குன்னு நான் பண்ணக்கூடியதான காரியம் என்ன அதை சொல்லுவோம் அப்படின்றதாக. கிருஷ்ணனும் நாங்களும் சேர்ந்து நோன்பு நோக்கிறோம், பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருந்தாங்க, நம்மளுக்கு என்ன வேலைன்னு கேட்டா அவ ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றதுதான் நம்மளுடையதான வேலை. திவ்ய தம்பதிகள் சேர்ந்து இருந்தாங்க ஸ்ரீமதே நாராயணாய மகாத்மதாக சொல்லி அந்த திவ்ய தம்பதிகள் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணணும். அதனால நீ மழை பெற்றேனால எங்களுக்கு பண்ணதான கைங்கரியமாக ஆயிடும் அப்படின்றதாக. அப்படி நீ மழை பெய்ய வேண்டும்ன்றதாக இந்த 4வது பாசுரத்திலே அதை சொன்னார்கள். வாழ உலகினில் பெய்ததாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோர் பாவாய். அடுத்தது 5வது பாசுரம். இந்த திருப்பாவ பாசுரம் 30 பாசுரம் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, நோன்பு நோக்கிறார்கள். ஆண்டாளுக்கு பெருமாளை பார்த்து பேசணுன்றதான ஆசை வந்துருக்கு. பெருமாளோ பேச மாட்டேங்கிறார். கோவில்ல இருக்கிறதான பெருமாள் அச்சாவதார சமாதின்னு சொல்லுவாங்க. அது அந்த சமாதியில இருக்கிற சமாதின்னா ஒரு நிஷ்டை, அந்த நிஷ்டையில இருக்கிறதான பெருமாள் பேச மாட்டார். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. திருக்கட்சி நம்பிகளோட பேசினார், ஆழ்வார்களோட சில சமயம் பேசுவார், திருமணி ஆழ்வாரோட பேசியிருக்கார். இந்த மாதிரி எல்லாம் அது உண்டு. சில பேர்கள் கிட்ட பேசுவார் பெருமாள் அப்படின்றதான. ஆண்டாள் கிட்ட பேசல. அதனால ஆண்டாளுக்கு என்னாச்சு, முதல் நாள் பார்த்தோம், சரி கிருஷ்ணன் அன்னைக்கு அந்த காலத்துல உலாதினதான யமுனை கரைக்கு போவோம், இல்ல அங்க கோகுலம் இருக்கு, அதே மாதிரியாக கோவர்த்தன மலை இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்து நம்மளுடையதான இந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்வோம் அப்படின்றதாக நினைச்சா சின்ன குழந்தை 8 வயசு. அந்த காலத்துல எப்படி அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்றதாக சொன்னாங்க, டெல்லி வரைக்கும் போகணும். அதெல்லாம் முடியாது. இப்போ பிளேன் இருந்தாலும் பஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு எல்லாம் கை வர மாட்டேங்குது. நினைச்சா எங்கேயாவது போக முடியாது. ஒரு காரியம் திருப்பதி கேட்டு பஸ்ஸோ பறக்கிறது, ட்ரெயின் பறக்கிறது, ஆனா போக முடியாதுதான். நினைச்சா போக முடியாது. அந்த மாதிரியாக இது அதுக்கு என்னன்னா பெருமாளுடையதான அனுகிரகம் வரும். உபாய விரோதி பாபம், உபேய விரோதி பாபம்னு பாபத்தை 2வது இருக்கிறார். இன்சிடென்டலா பாபம் பற்றி இந்த 5வது பாசுரத்துல. அதனால அந்த இது ஆண்டாளுக்கு அங்கேயும் போக முடியலன்னு உடனே கவலை அதிகமாச்சா. உள்ளூர்ல இருக்கிற பெரியவாழ்லாம் சொன்னா, கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை பார்க்காதப்போ கிருஷ்ணன் மாதிரியே காரியங்கள்லாம் பண்ணி காளிக நர்த்தனம் இத்தியாதி எல்லாம் பண்ணி அவ தங்களை சமாதானப்படுத்திட்டார். அந்த மாதிரி பண்ணா அந்த கிருஷ்ணனை மாதிரி பண்றதுங்கிறத விட கோபிகைகள் என்ன பண்ணாலும் அந்த நோன்பை நான் நோக்கிறேன் அப்படின்றதாக ஆண்டாள் நோன்பு நோக்கிறார். நோன்பு நோக்கிறதுக்கு அந்த இது என்னன்னா கோகுலத்துல நடக்கிறதான காட்சி. மழைக்காக கோகுலத்துல இருக்கிற பெரியவர்களே இந்த பெண்களை பார்த்து கிருஷ்ணனோட சேர்ந்து நீங்க நோன்பு நோடும்போது மழை இல்லை இந்த வருஷம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க நோன்பு நோந்தாக்க சின்ன பெண்கள்லாம் நோன்பு நோந்தாக்க மழை பெய்யும், அதுக்கு கிருஷ்ணனை சகாயமா வச்சுக்கோங்கன்றதாக சொல்லி ஆரம்பிச்சார். நோன்பு நோக்கணும். அதுக்கு என்னன்னா 5 பாட்டு, முதல் 5 பாட்டு நோன்புக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதாக 5 பாட்டு. முதல் 5 பாட்டு மார்கழி திங்கள் 15 நாளால் 10 நாள அந்த பெருமாளிடத்திலே நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்புல என்ன பண்ணணும்னா என்ன சாப்பிடலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும்ன்றதாக 2வது பாசுரத்துல சொன்னா. 3வது பாசுரத்துல அந்த பெருமாளை நோன்பு நோன்றாக்க கிடைக்கக்கூடியதான பலன் என்னன்னு கேட்டார்.
செல்வ செழிப்பு உண்டாகும், மகாலட்சுமியின் மீதான கடாட்சம் கிடைக்கும்ன்றதாக சொல்லி இது சொன்னார். நீங்காத செல்வம் நிறைந்தோர் வாய்ந்ததாக சொன்னார். 4வது பாசுரத்தினாலே பெருமாள் இப்படி ராமாவதாரத்திலே வந்து பக்தர்களை எல்லாம் காப்பாற்றினாங்கதாக சொன்னதான அந்த விஷயத்தை சொன்னார். 5வது பாசுரத்திலே ஒரு பெண் கேட்கிறார், என்னன்னு அந்த முதல் நாள் ராத்திரி இதெல்லாம் பேசுகிறார். அடுத்த பாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரையா போய் எழுப்ப போறார். இது வரைக்கும் என்னன்னா கார்த்திகை மாசம் கடைசி நாள் கோகுலத்துல இந்த திருப்பாவம் நடந்ததான காலத்துல 5 பாசுரம் வரைக்கும் கார்த்திகை ராத்திரி, கடைசி நாள் ராத்திரி. 6வது பாசுரத்துல இருந்து தான் மார்கழி 1, அப்புறம் 2, 3, 4 இருந்ததாக. இதுல இந்த 5வது பாசுரத்துல அந்த கூட்டத்துல இருந்ததான பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் வந்துதான், நம்ம நோன்புன்னு ஆரம்பிக்கிறோமே, இதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தா என்ன ஆகுது, நல்லபடியா அதை செய்ய முடியுமா அப்படின்றதாக. ஏன் இப்படி திடீர்னு கேட்கிறேன்னா, இல்லை நான் ஒன்றும் சும்மா கேட்கல, ராமனுக்கு முடிசூட்டணுன்றதாக தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணார். சக்கரவர்த்தி 56 தேசத்து ராஜாவும் அவருக்கு கப்பம் கட்டியிருந்தாங்க. அப்பேற்பட்டதான உயர்ந்த நிலையில இருந்ததான தசரத மகாராஜா டிசைட் பண்ணார் ராமனுக்கு முடிசூட்டணும். ராஜ ரிஷியா இருந்ததான விஸ்வாமித்திரனை பிரம்ம ரிஷியா மாற்றினார் வசிஷ்ட பகவான். அவர் தான் குலகுரு. சூரிய வம்சத்துக்கு குலகுருவா இருக்கிறதான அந்த வசிஷ்ட பகவான் நாள் பார்த்து கொடுத்தார். தசரதர் சொன்னார் ராமனுக்கு முடிசூட்டணும். பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷியாக மாற்றினதான வசிஷ்டர் நாள் குறித்து கொடுத்தார். அயோத்தியில் யாருக்கு முடிசூட்டுறாருன்னா, யாரோ ஒரு சோனி பைந்தாம்பள்ளி இல்லை, வீராதி வீரன் ராமன். ராமனுக்கு முடிசூட்டுறார். ராமனை எதிர்த்து யார் வருவார்? அதனால ராமனே கதாநாயகன், அவனுக்கும் ஒன்றும் குறைச்சதில்லை. அயோத்தியில இருக்கிறதான ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சர்வான் தேவான் நமஸ்தே ராமஸ்யார்த்தம் மணிஷினைன்றதாக சொல்லி எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போய் ராமனுக்கு நல்லபடியா பட்டாபிஷேகம் நடக்கணும், முடிசூட்டு விழா நடக்கணும்ன்றதாக எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இவ்வளவு நடந்தும் கவுத்து போச்சு, நடக்கலையம்மா. அவள்லாம் எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு பலசாலிகள், எவ்வளவு சக்தி தபசக்தி எல்லாம் உடையவர்கள். இவ ஆரம்பிச்ச ஒரு காரியமே நல்லபடியா நடக்காமல் அது தடங்களாச்சே. நம்மெல்லாம் அபலை சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள். நம்ம நினைக்கிறதான இந்த காரியமானது நல்லபடியா நோன்பு நடக்குமா, இதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெண் சந்தேகம் கேட்டார். அந்த கோஷ்டியிலேயே வேதாந்தம் தெரிஞ்சதான, அதாவது வேதத்தினுடையதான அந்தம் முடிவு, உபனிஷத்துக்கள்னு சொல்றது, அதுதான் பிரம்மத்தை பற்றி சொல்றது. அந்த வேதாந்தம் தெரிஞ்சவளான ஒரு பெண் சொல்றா, அதை பத்தி கவலைப்படாது, கடன்களை பத்தி கவலைப்படாது. ஏன் அப்படின்றதான கேட்டார். பகவானுடைய நாமாவை சொல்ல சொல்ல நம்ம வேண்டியதான காரியமும் நடக்கும், இதுக்கு வரதான தடங்களும் போகும் அப்படின்றதான். நம்மளுக்கு ஏன் தடங்கள் வருதுன்னா, நம்முடையதான பாவம் தான் நமக்கு தடங்களாக வருகிறது. அதனால அந்த பாவம் எல்லாம் பகவானுடைய பேரை சொன்னோம்னாக்க அந்த பாவம் எல்லாம் போயிடும். தடங்கள் இல்லாமல் நம்ம மாட்டுக்கு இந்த நோன்பை நல்லபடியாக பூர்த்தி பண்ணலாம். யாரை பாடணும்னா, மாயனை மண் வடமுதலை மைந்தனை. மாயனை, மாயன்றதாக சொன்னாக்க, மாயம் அப்படின்றதாக சொன்னாக்க மாயாவி அப்படின்லாம் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். பொய்ன்னு அர்த்தம், மித். அது உண்மை இல்லை, பொய்ன்றதாக. அதுதான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரக்கூடியதான ஒரு முதல் ஒரு பொருள் தான். அந்த அர்த்தம் கிடையாது. மாயன்னு சொன்னா பொய்ன்றதான அர்த்தம் கொள்ளக்கூடாது அப்படின்றதான. அது என்ன அர்த்தம்? பின்ன மாயன்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானதுன்றதுக்கு மாயன்றதாக அர்த்தம். அது எங்க ஆச்சரியம்னு ஒரு மாயன்றதான வார்த்தைக்கு ஆச்சரியன்றதான அர்த்தம் கொண்டதான ஒரு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு அப்படின்றதான. சீதையை பத்தி ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்லுச்சு, ஜனகஸ்ய கொலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா அப்படின்றதாக. தேவர்களுடைய மாயையை போல, தேவர்களை போல அவ்வளவு ஆச்சரியமாக வடிவழகை கொண்டவளாக இருக்கிறாள் சீதா பிராட்டி அப்படின்றதாக. அந்த இடத்துல மாயங்கிறதுக்கு ஆச்சரியம் அதை இருக்கிறதாக அர்த்தம் சொன்னார். இன்னொன்னு கீதையில சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 அர்த்தம் சொல்றார்.
மாயை அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதி, இந்த உலகம்லாம் இருக்க பஞ்சபூதங்கள்லாம் இதெல்லாம் பிரகிருதின்றதாக அதுலேருந்து பரிணமிச்சதான விஷயம். மூலம் பிரகிருதி அப்படின்றதான இந்த பிரகிருதி மண்டலத்துல முக்குணங்கள் இருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்துல யாரெல்லாம் இருக்காளோ இவெல்லாம் இந்த பிரகிருதியிலேருந்து தப்பிக்க முடியாது. அதையும் சொல்ற தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்தையா, இந்த என்னுடையதான மாயை இந்த பிரகிருதி இருக்கு, இது தாண்ட முடியாதது. அப்ப பிரகிருதியில இந்த ஜெயிலிருந்து தாண்டவே முடியாதா கிருஷ்ணா அப்படின்றதாக கேட்டார். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் தரத்திலே, என்னை எவர்கள் சரணமாக பற்றுகிறார்களோ, என் திருவடிகளை யார் பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இந்த பிரகிருதியை, மாயைன்னு சொல்றதான பிரகிருதியை தாண்ட முடியும் அப்படின்றதான். இன்னொரு இடத்துல 4வது அத்தியாயத்தில் சொல்ற இதே மாயா சப்தம் சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்றதான. அங்க என்ன அர்த்தம்ன்றதாக கேட்டாங்க, என்னுடையதான மாயைன்றதுக்கு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம், மாயைன்றதுக்கு பிரகிருதின்றதான ஒரு மூலப்பொருள். அந்த இந்த உலகமெல்லாம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறதான மூலப்பொருளுக்கு பேரு மாயை. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மாயைன்னா ஞானம்னு அர்த்தம் அப்படின்றதான். பெருமாள் தன்னுடைய ஞானத்தினாலே உண்டாகிறார் அப்படின்றதாக என்ன அர்த்தம்னா, பெருமாள் நினைக்கிறார் நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணணும், நான் ராமனாக அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். அந்த சங்கல்ப ஞானத்துக்கு மாயைன்றதாக அர்த்தம் உண்டுதான். 3 அர்த்தம். அதனால் இந்த இடத்துல மாயைன்னா என்னன்னா 3த்தையும் சொல்லலாம். சங்கல்பத்தினாலே கிருஷ்ணனாக அவதரித்தான் படத்துறையில, ஆச்சரியமானவன், கிருஷ்ணனுடையதான வடிவழகு சொல்ல முடியாது. கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்லணும்னு வந்தவாளே அங்க கிருஷ்ணனை பார்த்துட்டாங்க, தன்னை மறந்து அவன் அழகிலே ஈடுபடுவார்கள் அப்படின்றதான. 3வது அவனுடையதான இந்த இது சொன்னாலும் ஆச்சரியம் ஞானம், தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிறந்தான். மாயைன்றதான பிரகிருதி, கிருஷ்ணன் பிறக்கச்சே இந்த பிரகிருத்தின் மாயா, பெருமாளுடையதான மாயையான அந்த மாயையை கூப்பிட்டு கோகுலத்துல போய் நீ வசுதேவர் வீட்டுல நீ பெண்ணாக பிற, அங்கேருந்து மாத்தி போகும். குழந்தை மாநாட்டம்ன்றது கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பிச்சு இங்கேருந்து கொண்டு போய் கிருஷ்ணன் அவதரிச்ச உடனே கோகுலத்துல விட்டார். அங்க இருந்ததான பெண் குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்து விட்டார். கம்சன் அதை பிடிச்சு அடிக்கிறதுக்கு போனான். அவன் கையில இருந்து நழுவி போய் ஆகாசத்துக்கு போய் பத்திரகாளியாக அப்படி அங்க ஆகாசத்துல இருந்துட்டு என்ன கொல்லணும்னு நீ முயற்சி பண்றிய, உன்னை கொல்றவன் ஏற்கனவே எங்கேயோ பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த மாயையும் சொல்லணும். அதனால இங்க என்னன்னு கேட்டா, ஆச்சரியமான காரியங்களை உடையவன் பகவான். என்ன ஆச்சரியம் பண்ணான்னு கேட்டா, உலகத்தையே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, பிறந்தான் பெருமாள் அவதாரம் ஆச்சு, அந்த தேவகியையும் வசுதேவரையும் சங்கிலி போட்டு கட்டு வச்சிருந்தா, அந்த சங்கிலி கட்டெல்லாம் தானா விலகிட்டு அப்படின்றதான. அதனால இது ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்தது என்னன்னு கேட்டா, கேட்டெல்லாம் தானா திறந்துட்டது. ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான காவலாளர்கள் எல்லாம் அங்க இருக்கா, கம்சன் போட்டுருக்கான், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்றதான. பகவானுடைய மாயை அந்த பிரகிருதி அதை அப்ப ஏவினார் பெருமாள். அதனால என்னன்னாங்க, நீங்க எல்லாம் தூங்குங்கோ அப்படின்றதான. இது பார்த்துக்கலாம். இந்த காவலாளர்கள்லாம் தூங்குறதுன்றது மாயாபஜார்ன்றதான படத்துல பார்க்கணும். கடோத்கஜன் இங்க அந்த அவளை ஐஷன் போகணுன்றதுக்காக பண்ணுவோம். அப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற காவலாளர்கள் எல்லாம் இப்படியே மந்திரத்தினால அவளெல்லாம் தூக்கிடுவா அப்படின்றதாங்க. அந்த மாதிரி பெருமாள் சங்கல்பிச்ச உடனே காவலாளர்கள் எல்லாம் தூங்குறாங்க. அதனால இப்பேற்பட்டதான ஆச்சரியத்தை உடையவன் கிருஷ்ணன். பலராமனுடையதான அவதாரமே ஒரு ஆச்சரியம். என்ன அப்படின்றதான் கேட்டார், இதுக்கு முன்னாடி 6 குழந்தை தேவகிக்கு பிறந்தது. அந்த 6 குழந்தையும் கம்சன் கொண்டுட்டான். 7வது பாதியிலேயே நழுவி போயிட்டு பலராமன் அங்க ரோகிணியினுடையதான கர்ப்பத்துக்கு மாற்றி வைக்கப்பட்டார். என்ன சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கலாம் மாடர்ன் மெடிக்கல்லையே வரதெல்லாம் அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலேயே நடந்திருக்குன்றதான டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 7வது 8வது முதல் 6 பேர் யாரு அப்படின்னு தான் கேட்டார்.
மரீச்சின்றதான மகர்ஷியினுடையதான பிள்ளைகள் 6 பேர். அந்த 6 பேரும் என்ன பண்ணாங்கன்னா பிரம்மா கிட்ட போய் தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய தப்பு பண்ணாங்க. பிரம்மாவுடையதான கோபத்துக்கு ஆளானார்கள். அப்போ பிரம்மா சபிச்சார், நீங்கள்லாம் அசுரர்களாக பிறக்கட்டும். அப்போ சாப விமோசனம். உடனே ரிஷி பிடிச்சாபம்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே அகங்காரம் குறைஞ்சிரும், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு எப்போ சாப விமோசனம். தேவகியினுடைய வயத்துல போய் பிறக்கும் 6 பேர். கம்சன் உங்களை கொல்லுவான். அதுக்கப்புறம் என்னன்னா பலராமன் கிருஷ்ணன் அவதரிப்பார்கள். அதுக்கும் எங்களுக்கும் என்னன்னா தேவகி வயசுல பிறந்த கிருஷ்ணன் அந்த கோகுலத்துல போய் வளர்ப்பான். அப்புறம் 8 வயசுக்கு மேல கம்சனை கொல்றதுக்காக மதுரைக்கு வந்து கம்சனை பண்ற அப்புறம் அப்பா அம்மாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவான். அப்போ தேவகி கேட்பா, என்ன இது கிருஷ்ணா? குலசேகர ஆழ்வார் பாடிட்டார், நீ என் வயசுல பிறந்துட்டு ஆனா எனக்கு இந்த குழந்தையினுடையதான லீலைகள் ஒன்றுத்தையுமே காட்டலையே, எல்லாம் யசோதை தானே அடைஞ்ச அந்த ஆனந்தத்தை எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே நீ அப்படின்றதாக தேவகி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறேன். கவலைப்படாதம்மா, இப்ப பாரு அப்படின்னு வீடியோ போட்டு காமிப்பார். கிருஷ்ணன் இங்கேருந்து அந்த கோகுலத்துக்கு போனதுலேருந்து அவர் பண்ணதான அத்தனை லீலைகளையும் அம்மாவுக்கு போட்டு காமிப்பார். அது மாத்திரம் இல்லை, அம்மா கிட்ட பால் குடிப்பார், தாய்ப்பால் குடிப்பார். அவளுக்கு 8 வருஷம் கழிச்சு அவளுக்கு பால் சுரக்கிறது தேவகிக்கு அப்படிங்கிறார். எந்த பகவான் அந்த தேவகியினிடத்துல தாய்ப்பால் குடிச்சானோ அதே தாயினிடத்துல பால் குடித்ததான முதல் 6 குழந்தைகள் அவளுக்கு சாப விமோசனம். பகவான் அந்த வயத்துல பிறந்ததுனாலே அவர்களுக்கு அந்த சாப விமோசனம். இது மாதிரி உண்டானா பின்னாடி ஒருத்தர் பிறகுறான், முன்னாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் உண்டானா அதுதான் 21 தலைமுறைகள் நல்ல நிலை அடையணும்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி 10 பின்னாடி 10 நீ ஒண்ணு, 21 தலைமுறை நல்ல நிலை. பிரகலாதனுக்கு நரசிம்மமூர்த்தி வர கொடுக்கிறார். பிரகலாதன் போய் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார், உங்ககிட்ட சண்டை போட்டுட்டார், உன்னை திட்டினார், எல்லா அபச்சாரமும் பண்ணார், எங்க அப்பாவை மன்னிச்சிடும். அது பெருமாள் சொன்னார், என்னைக்கு நீ பிறந்தையோ அப்பவே இந்த குலம் 21 தலைமுறை சுத்தி அடைஞ்சுகிறா. முன்ன 10 தலைமுறை, பின்ன 10 தலைமுறை, நீ ஒண்ணு 21 தலைமுறை சுத்தி அடைந்தது. ஆக அப்படி மாயம். பெருமாள் அவதாரம் பண்ணதுனாலேயே முன்னாடி அசுரர்களாக பிறந்து இருந்ததான அந்த 6 குழந்தைகளுக்கும் சாப விமோசனம் கிடைச்சது அப்படின்றதாக. அதுக்கு மேல இது கேட்டார், கிருஷ்ணன் பண்ணதான மாயெல்லாம் சொல்ல முடியாது, அதுல 1 2 சொல்றேன். குருகுல வாசம் பண்ணினார். குருகுல வாசம் பண்ணா சாந்தீபினி மகர்ஷியின் இடத்துல 64 நாள் படிச்சார். இதெல்லாம் என்ன, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் இப்படி ஆரம்பிச்சாக்க ஒரு 25 வருஷம் படிக்கிறது. அது 3 வயசு 2 வயசுலயே போய் படிக்க ஆரம்பிச்சார். கிருஷ்ணன் எவ்வளவு நாள் படிச்சார்? 64 நாள் படிச்சார். சாந்திபினி 64 கலைகளை கற்றுட்டார். அதனால அந்த கிருஷ்ணன் குருவுக்கு ஏதாவது ஒரு காணிக்க தட்சிணை கொடுக்கணும், குரு தட்சிணை. அதனால 64 நாள் ஆச்சு, எல்லாம் தெரிஞ்சு போய் குருவே உங்களுக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்கணும்னு சாந்திபினி மகர்ஷியின் இடத்துல போய் கேட்டார். அவர் சொன்னார், அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அவருடைய பத்தினியான அவா சொன்னா, இவன் சாதாரண குழந்தை இல்லை, பகவான். அதனால என்னன்னு கேட்டார், அவங்ககிட்ட கேளுங்க, நம்ம குழந்தை 12 வருஷம் முன்னாடி சமுத்திரத்துல குளிச்சு அங்க மாண்டு போயிட்டு அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லு. குரு சொல்றாரு, எனக்கு தெரியல, எங்க வீட்டுல சொல்றாரு இந்த மாதிரி. என்ன 12 வருஷம் முன்னாடி குழந்தை சமுத்திரத்துல போயிட்டு அது வேணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சமுத்திரத்துக்கு போறான். அங்க சமுத்திரராஜனை கூப்பிடுறான். எனக்கு ஒன்றும் தெரியாது, சமுத்திரத்துக்குள்ள பஞ்சஜனன்றதான அசுரன் இருக்கான், அவன் மட்டும் கழுத அவன் தான் நினைச்சிருப்பான். அந்த பஞ்சஜனன்றதான அசுரனை கொண்டும் பாஞ்சஜன்யன்றதான சங்கையை எடுத்துட்டு அப்புறம் அங்கேயும் இல்லை குருபுத்திரன். இங்கெல்லாம் தேடினாக்க டைம் வேஸ்ட். நேர யமன் கிட்ட போனார். யமலோகத்துக்கு போய் அங்க இந்த சங்கை ஊதினார். யமன் ஓடோடி வந்தார். வந்து கிருஷ்ணா என்ன பண்ணணும்னா, என்னுடைய குருபுத்திரன் இங்க இருக்கானா? அப்படியே கொண்டு 12 வருஷம் முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ
அதே மாதிரியாக அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த குருவனிடத்திலே கொடுத்தான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்க. இந்த மாயம் இருக்கானே நம்மளுக்கு கேட்கவே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தின் போது கிருஷ்ணன் இங்க வந்துட்டான். பார்க்கடல்ல இருந்து வைகுண்டத்துல இருந்து இங்க வந்துட்டான். அங்க வீட்டுல ரொம்ப கியூரியஸா இருந்தான். ஒரு கணவன் போய் மேட்ச் விளையாடுறான், வேர்ல்டு கப்பு நல்லா அடிக்கிறான், செஞ்சுரி அடிக்கிறான். இதெல்லாம் எதுனாங்க அவனை பார்க்கணும்னு தோணும். எல்லா உலகமே டிவியில பார்க்கறது, நேர்ல போய் பார்க்கறா. நான் பார்க்க வேண்டாமான்னு அவன் வீட்டுல இருக்கிறவாள் நினைப்பாங்க. நம்ம வீட்டு நம்ம அப்பா நம்ம கணவர் இவன் பண்றதான பெரிய காரியத்தை நம்ம பார்க்க வேண்டாமான்னு தோணும். அந்த மாதிரி என்னாச்சுன்னா கிருஷ்ணனுடையதான இந்த லீலைகள் எல்லாத்தையும் இதை கேள்விப்பட்டு மகாலட்சுமிக்கு கிருஷ்ணன் அப்படி பார்க்கணும் போல இருந்தது. அதனால என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு அந்தணனுடையதான குழந்தையெல்லாம் பிறக்கும். பிறந்து அழுத உடனே காணாமல் போயிடும். காணாமல் போயிடும்னு அது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 4-5 குழந்தை இப்படி ஆயிடுச்சு. 4-5 பிரசவம், 4-5 குழந்தையும் காணாமல் போயிடும். பிறக்கும் காணாமல் போயிடும். அந்த அந்தணன் என்ன பண்ணா, அர்ஜுனன் கிட்ட வந்தான். இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கிறது உடனே காணாமல் போகிறது, 4-5 ஆயிட்டு, நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா நீ தான் பெரிய வீரன், பிளஸ் உங்க அண்ணன் தான் இங்க ராஜா, தர்மபுத்திரன் ராஜா ஆயிட்டா இருக்கும். உங்க அண்ணன் தான் ராஜா, நீ தான் காப்பாற்றணும். அப்போ அவன் சொல்றான், அர்ஜுனன் கட்டாயம் இந்த முறை என்னுடைய மனைவி இப்போ பிரசவிக்க போறான். இன்னும் ஒரு வாரத்துல பிரசவம். இந்த தடவையும் காப்பாற்று காணாமல் போகக்கூடாது, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். இந்த குழந்தையை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அர்ஜுனன் நான் சொல்றேன், கட்டாயம் நான் காப்பாற்றுறேன், இல்லைன்னா உயிரை விட்டுடுறேன் அவன் சொல்றான். அப்ப என்ன பண்றான், அந்த பெண் பிரசவிக்கிறதான இடத்துல சுத்தி அம்புனால மூடிடணும், கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடணும். குழந்தை பிறக்கிறது, அழக சத்தம் கேட்கறது, குழந்தைய காணும். அர்ஜுன் அவன் வந்து அந்த அந்தனர் வந்து அர்ஜுன், உன்னை நம்பி நான் இதெல்லாம் பண்ணேன், வேற எங்கேயாவது போலீஸுக்கு போய் சொல்லியிருக்கலாம் போல, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு அவர் புலம்புறார். அர்ஜுனன் தீக்குளிக்கலாம்ன்றதாக அவன் முடிவு. கிருஷ்ணன் சொல்ற அவசரப்படாது வான்னு சொல்லி தேர்தல் ஏற்றிட்டு அங்க வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்து வாசல்ல அர்ஜுனனை இறக்கி விட்டு உள்ள போறார். உள்ள போனாக்க கிருஷ்ணன் போறார், பகவான் நாராயணன் போற, கிருஷ்ணன் போறார். அங்க போனாக்க மகாலட்சுமி பார்க்கிறார். உன்னை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த குழந்தை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்தேன், இந்த அந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்றதான சொல்லி, எந்த மகாலட்சுமியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டதான ஆச்சரியமான அழகான லீலைகள் தோற்றத்தை கொண்டவனான கிருஷ்ணன் மாயன். அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னா மண்ணு வடமதுரை. வடமதுரையில எப்பவும் மண்ணுன்னா நிலையாக இருக்கான். பகவான் எப்பவும் சாநித்தியம் இருக்கிறதான இடம் அந்த வடமதுரை. அது என்னன்னு கேட்டா, வாமனாவதாரத்திலே வாமன மூர்த்தியாக பகவான் அவதாரம் பண்ணி அந்த இடத்துல தபஸ் புரிந்தார் பலாயிரக்கணக்கான வருஷங்கள். அதுக்கப்புறம் ராமாவதாரத்திலே சத்ருக்னன் லவணாசுரன்றதான அசுரனை பதம் பண்ணி அந்த இடத்துல ராஜ்யம் அமைச்சார். இப்படி என்பதான பகவானுடையதான அம்சமான சத்ருக்னாழ்வான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அங்க ராஜ்யம் பண்ணார். அதனாலேயும் இது ராமாயணத்திலேயே சித்தாசிரமம்ன்றதாக போவாங்க. அந்த சித்தாசிரமம்ன்றது தான் இது. அப்படிப்பட்டதான அந்த அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணாவதாரம். அதனால பகவானுடையதான தொடர்பு எப்பவும் இருக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் பூமி அப்படின்றதான. அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த அங்க இருக்கிறது என்னன்னு கேட்டாங்க, இது தூய பெருநீர் யமுனை துறை. அந்த யமுனை இருக்கு ரொம்ப அகலம். இன்னைக்கு கூட பார்த்தோம்னாங்க மழை காலத்துல 150 அடி 200 அடி ஆழத்துக்கு வெள்ளம் போகும் அப்படின்றதாங்க. அதுல முதல்ல எல்லா விஷயத்தும் ஜந்துக்களும் போகும். அப்பேற்பட்டதான நீள அகலம் ஆழம் எல்லாம் கொண்டது. அதனால பெருநீர் தூய்மையான யமுனை. பொல்யூஷனே கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரியான பொல்யூஷனே கிடையாது. அந்த தூய்மை எப்படி வந்ததுன்னு கேட்டா,
ரெண்டு காரணத்தினால யமுனைக்கு தூய்மை வந்தது அப்படின்றார். என்ன முதல் காரணம் என்னன்னு கேட்டா, கிருஷ்ணனை இந்த வடமதுரையிலிருந்து கோகுலத்துக்கு நந்தகோபால் கொண்டு போறார். பிறந்த உடனே கொண்டு போறார். யமுனையோ ஆழமாக ஒழித்து. அப்ப என்ன பண்ணிருந்தான், இந்த வசுதேவர் அவர் பேர் என்ன, வசுதேவர் தான். வசுதேவர் போச்சு அவருக்கு வழிவிட்டது. குழந்தை கிருஷ்ணனை அழைச்சிட்டு போறாருன்றதுக்காக இந்த யமுனையானது வழிவிட்டது. வழிவிட்டதுல என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்டார். அப்படி இல்லை, அந்த ஏரியாவுக்கு யார் ராஜான்னா கம்சன். கம்சனும் இந்த தேவகியினுடையதான குழந்தையெல்லாம் தனக்கு எதிரியாக நினைச்சிட்டு இருக்கான். கம்சன் என்னன்னு கேட்டாங்க, தேவகியினுடைய குழந்தைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அவளையும் பனிஷ் பண்ணுவான், தண்டனை கொடுப்பான். அப்படி கம்சனுக்கு தேவர்கள் எல்லாமே பயந்துட்டார். அப்படிப்பட்டதான கம்சனுக்கு பயப்படாமல் இந்த யமுனையானது வசுதேவருக்கு வழிவிட்டது. அதனால தூய பெருநீர் வழிவிட்டதுனால தூய்மை சொல்லலாமா அப்படின்றதாக கேட்டா, ராமாயணத்துல ராமன் கடல் வழியாக போகணும், பாலம் கட்டணும்னு சமுத்திரராஜனை கேட்டார். 3 நாள் அந்த தர்பசேன ராமனாக திருப்புல்லாமி கஷேத்திரத்துல அவர் பூமியில படுத்துட்டு சமுத்திரராஜனை வேண்டினார். வரவே இல்லை. ஆக அன்னைக்கு அந்த சமுத்திரராஜன் வரல. அந்த நதிகளுடையதான பக்தா கணவன் தான் சமுத்திரம். நதிகள்லாம் போய் விழறதான இடம் கடல் தானே. அதனால சமுத்திரராஜன் அவன் வரல. அதே மாதிரி சீதாதேவி ராவணன் தூக்கி வச்சு கோதாவரி இந்த நதி எல்லாத்தையும் பார்த்து சொன்னா, என் ராமன் தேடினாங்க, ராவணன் தூக்கி போயிட்டான்னு சொல்லுங்க அப்படின்றதாக கோதாவரி நதியை பார்த்து சொன்னாலும், அந்த கோதாவரி நதியும் ராவணனுக்கு பயந்து ராமன் கிட்ட விஷயத்தை சொல்லல. ராவணன் தான் சீதையை தூக்கி போனான்றதான விஷயத்தை கோதாவரி நதியும் ராவணனுக்கு பயந்து சொல்லல. அப்போ அந்த பாவம் இருந்தது. அது எப்படி போச்சுன்னு கேட்டதாக கேட்டார். கோதான்றதான ஆண்டாள் அவதாரத்துக்கு அப்புறம் அந்த கோதாவரிக்கு ஆண்டாளுடைய பெயர் சம்பந்தம் இருந்ததுனால கோதாவரியினுடையதான அந்த வழியானது நீங்கியதுதான் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதனால அந்த மாதிரி அவர்களால் ராமாவதார காலத்துல பயந்தார்கள். கோதாவரி சமுத்திரராஜன் உடனே வழி கொடுக்கல. அப்படி இல்லாமல் உடனே வழி கொடுத்ததுனால தூய பெருநீர். இன்னொரு தூய்மை என்னன்னு கேட்டாங்க, கிருஷ்ணனும் பெண்களும் அந்த யமுனையில நீராடினார்கள், வாய் கொப்பளித்தார்கள். அவர்கள் வாயில வச்சிருந்து கொப்பளித்ததுனால அந்த யமுனையானது தூய்மையானது. பகவானுடைய குலசேகர ஆழ்வார் கேட்கிறார், இது எம்பெருமான் திருமலை மேல் ஏதேனும் ஆவேன் என்றதாக சொல்றார்கள். திருப்பதியில ஏதாவது ஒரு பிறவி ஜென்மா வாழ்ந்ததாக கேட்கிறார். படியா இருக்கணும், வழியா இருக்கணும், மலையா இருக்கணும், குளமா இருக்கணும், மீனா இருக்கணும், பொக்கா இருக்கணும், ஏதோ ஒண்ணு கொடுக்கும். எம்பெருமான் திருமலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்றார். பலியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே சொல்றாரு. படியா இருக்க உன்னுடைய கர்ப்பகிரகத்து வாசல்ல படியா இருக்குன்னு உன்னுடைய திருப்பவளவாயே எப்பவும் பார்த்துட்டு இருப்பேன். அதான் குலசேகர படிக்குதா சொல்றோம். கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற படிய குலசேகர படிக்குதா சொல்லி அந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறதான அந்த குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருதான் கேட்டாக்க, இது இந்த கிருஷ்ணனும் பெண்களும் கொப்பளிச்சதான அந்த இதுவானது நீரானது தூய்மையானது என்றதாக, அந்த தூய்மையானதுன்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவர் குலசேகர ஆழ்வார் என்ன கேட்கிறாருன்னா, திருமலையில எம்பெருமான் அதை பிடிக்கும் பொன்வெட்டில் பிடிப்பவன் ஆவேனே. பகவான் வெத்தல்பாக்கு தாம்பூலம் போட்டு அதை உமிழ்பாங்க. அப்ப அதை பிடிப்பான். ஜமீன்தாருக்கெல்லாம் ஒரு ஆள் பிடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த கைங்கரியத்தை பகவான் அதை துப்பும் போது அதை பிடிக்கிறதுக்கு அவர் அதை கேட்கிறார். அதனால அந்த பகவானுடைய எச்சல்ன்றது எச்சல் ஆகாது, அது அமுதம்ன்றதாக சொல்றது. வேதாந்த தேசிகனுக்கு ஹயக்ரீவன் பெருமாள் திருவேந்திபுரத்துல மலை மேல அந்த தன்னுடையதான லாலாமிருதம்னு சொல்லக்கூடியதான அந்த வாய் அமுதத்தை தான் அவருக்கு பிரசாதமாக கொடுத்தார். அதனால பகவானுடையதான வாயிலிருந்து வந்ததும் இந்த பெண்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் தண்டகாரண்யத்து மகர்ஷிகளாக இருந்ததான
அவர்கள் தான் கிருஷ்ணாவதாரத்திலே இடைப்பெண்களாக தோன்றி இருக்கிறார்கள். அதனால அவர்களும் தூய்மையானவர்கள். அவர்கள் வாயிலிருந்து பட்டது தூய்மையாகத்தான் இருக்கும். சார், ஆனாலும் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இதை அப்படியே ஏற்க முடியாது. அதுவும் இப்போ கோவிட் டைமா இருக்கிறதுனால கட்டாயம் இது மாஸ்க் போட்டுக்கணும், இதெல்லாம் இவ்வளவு சொல்றதா? நீங்க வாயிலிருந்து துப்பினா அது தூய்மைன்னு சொல்றேன் சார் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த தேனீக்கெல்லாம் பூல இருந்து தேனை அது எடுத்து அந்த தேன் அடையில கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ வாயால உறிஞ்சது, வாயால தேன் அடையில துப்புறது. அப்புறம் என்ன பண்றதுன்னா தன்னுடைய பின்பக்கம் வாளால அதை கலர்றது. வாயும் இருக்கு, பின்பக்கமும் இருக்கு, கலர்றது. அந்த தேன் என்னன்னு கேட்டா இயற்கையிலேயே ரொம்ப சுத்தமானது தேன். 3000 வருஷம் ஆனாலும் அசல் தேன் கெட்டு போகாது அப்படின்றதான சொல்லுது. அப்ப என்ன இவ்வளவு அந்த தேனியினுடையதான வாயிலிருந்து வந்ததாச்சு, அது கெட்டு போகாதா, எச்சல் இல்லையா, அழுக்கு இல்லையா அப்படின்றதாக சொன்னா அது தேனோட பியூரஸ்ட். என்ன ஒரிஜினல் ஹனின்றதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. நம்ம வாங்குற ஹனிக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டுருலாம். அதெல்லாம் கம்பெனியில் சக்கரை பாகு, வெள்ளப்பாகு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு நியூஸ் வந்தது, சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு தெரியும். இது சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டடின்னு டெல்லியில் ஒரு லேடி சொல்லிட்டு நல்ல சர்வீஸ் பண்ணுறா, என்ஜிஓ மாதிரி. அவள் ஸ்டடி பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டால் சைனாலேருந்து ஒரு கெமிக்கலை இம்போர்ட் பண்ணுறான். அந்த கெமிக்கலை தேனா மாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா தேன் கம்பெனியும் அந்த கெமிக்கலை சைனாலேருந்து வாங்கியிருக்கான். என்கிட்ட பில் இருக்கு, பேமெண்ட் இருக்கு அப்படின்ட்டுதான். தேன் வாங்குறவா இந்த கெமிக்கலை எதுக்கு வாங்கியிருக்கான் அப்படின்றதாங்க அவன் கேட்குறான். அது பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்படியே போயிடும். இந்த விஷயமும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் உடனே எல்லாரும் இதெல்லாம் பியூர் பர்ஃபெக்ட்ன்றதாக கம்பெனிலாம் அவள் சொல்றாங்க. ஆனால் அசல் தேன்றதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஒன்ஸ் எக்ஸ்பைரி போட்டுருந்தாக்க அது ஒரிஜினல் தேனே. ஈஜிப்ட்ல இந்த பிரமிட்லாம் தேன் வச்சிருக்க அவங்க விடாம தான் இருந்தது. அப்போ அந்த தேனி ஒரு அல்பமான இத்தினூண்டு பிராணி. அது அந்த தேனியானது எச்சல் பண்றது, துப்புறது, பின்பக்கத்தால கலக்கிறது, இதெல்லாம் பண்ணாலும் கெட்டு போகாமல் தூய்மையானது கெடாமல் இருக்கும் போது சர்வேஸ்வரனான அவன் சகையாத்மா அந்தர்யாமி அமிர்தஹார்த்ததாக சொல்லும். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்தும் விமலன் அமலன், குறையே இல்லாதவன், தோஷமே இல்லாதவன்றதாக சொல்லப்படுறதான பரமாத்மாவுடையதான வாய் கொப்பளிப்பானது தூய்மையானது. அந்த சம்பந்தம் இந்த யமுனைக்கு கிடைச்சது. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன் அப்படின்றதாக சொல்றது. யமுனை துறைவன் அந்த துறைன்றதாக சொல்லி படிக்கட்டு இங்க எங்கெல்லாம் குளிப்பார்கள்ன்றதாக. ஏன்னா நதியில, ஆத்துல, குளத்துலாம் நினைச்ச இடத்துல இறங்கக்கூடாது, ஆழம் தெரியாமல் கால விடாதுலாம் சொல்லுவாங்க. அதனால அங்க வசதியா இறங்கி சறுக்காமல் இருக்கணும்ன்றதுக்கெல்லாம் படிக்கட்டு கட்டி அந்த காலத்துல ராஜாலாம் வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த துறையில இறங்கணும். இதுல மதுராந்தகம் ஏரியில எம்பெருமானார் படித்துறைன்றதாக அவர் அனுஷ்டானம் பண்ணதான இடம். அது எம்பெருமானார் படித்துறைன்றதாக அங்க இருக்கு. ஆழ்வார் திருநகரியில சங்கனி துறைவன், ஒரு நாள் சங்கனி துறைவன்றதான படித்துறை. அங்கதான் பெருமாளுக்கு தீர்த்தவாரி எல்லாம் ஆகுன்றதாக. அதே மாதிரி இங்க கிருஷ்ணன் இருக்கிறதான யமுனை துறைவன், பெண்களும் இவனும் அந்த யமுனா நதியிலே நீராட்டம் பண்ணக்கூடியதான இடம் யமுனை துறைவன். இந்த யமுனை துறைவன்றதான பெயரை நாதமுனிகள்ன்றதான ஆச்சாரியன் தன்னுடையதான திருப்பேரனான அவளவந்தாருக்கு இந்த பெயரை வைக்கும்படியாக சொன்னார். அதாவது அவர் வடதேச யாத்திரை போயிருந்தார் தன் பையனோட. அங்க போய் யமுனை ஆத்தங்கரையில 3 மாசம் தங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், யோகத்தினாலே பார்த்து எனக்கு ஒரு பேரன் பிறக்க போறான், அப்ப நான் இருக்க மாட்டேன், ஆனா அவனுக்கு யமுனை துறை வந்ததான பெயரை வெய் அப்படின்றதாக தன் பையனிடத்திலே சொன்னார். அந்த யமுனை துறை வந்தவர் தான் பின்னால ஆளவந்தார்ந்ததான பெரிய ஆச்சாரியனாக அவதரித்தார். அவருக்கு ராமானுஜரை அடையாளம் கண்டு ராமானுஜருக்காக வரதராஜ பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி ராமானுஜருக்கு ஏற்பட்டதான பெரிய ஆபத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி
அவரை வைணவர்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கினார் ஆளவந்தார் அப்படிங்கிறார். அந்த ஆளவந்தாரை நினைச்சாக்க என்கிட்ட இருக்கிறதான குறையெல்லாம் போறது, எனக்கு அஞ்ஞானம் எல்லாம் போறது, நான் ஒரு பொருளாக மாறினேன்னு சுவாமி ராமானுஜர் அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறார். அதனால யமுனை துறைவனை அந்த யமுனை துறைவனை அந்த யமுனை துறையில அப்படி இது பண்றதான லீலைகள் பண்றதான அந்த கிருஷ்ணனை என்ன சொல்லிட்டு வரான்னு கேட்டா, இந்த நோன்பு நோக்கத்தை ஏதாவது தடங்கள் வந்துட போறதுன்னு ஆரம்பிச்சா அதுக்கு இந்த பெண் பதில் சொல்லிட்டு வர, மாயனை மந்த வடமதுரை மைந்தனை யமுனை துறைவனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயக்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, ஆயக்குலத்தினிலே தோன்றினவன், இடையர்கள் குலத்தினிலே தோன்றினவன். தோன்றினதுன்றதா என்ன பிறப்பு இல்லை, ஏன்னா பகவானுக்கு அவதாரம் தான். அவர் சொல்றார், அதோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகட்டிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. நான் அவதாரம் பண்ணாலும் வைகுண்டத்திலேயும் பார்க்கடலிலேயும் எப்படி இருப்பேனோ அதே தன்மைகளோட அதே பெருமைகள்ல ஒன்றும் குறையாமல் அவதாரத்திலேயும் இருப்பேன். புண்ணிய பாபத்தினாலே நான் பிறப்பதில்லை, என்னுடையதான இஷ்டத்தினாலே நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்றதான. எப்ப பிறப்ப நீ அப்படின்றதான அது கேட்டார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். தர்மத்துக்கு வாட்டமும் அதர்மத்துக்கு ஏற்றமும் உயர்வும் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பிறப்பேன் அப்படின்றதான. ஒரு யுகத்துக்கும் தான் கிடையாது, ஒரு யுகத்திலேயும் பல தடவை தேவைன்னாக்க பல தடவை பிறப்பேன். எங்க பிறப்பேன், யாருக்குள்ள போய் நான் பூந்து காரியங்கள்லாம் நடத்துவேன்றதாக தெரியாது. பகவானுடையதான அவதாரம் அப்படி கெடுதல்லாம் அதிகமாச்சுன்னாக்க நான் கட்டாயம் வருவேன் அப்படின்றதான. சரி, நீ என்னப்பா எங்களுக்கு என்னப்பா பிரயோஜனம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்றதான. சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அதுக்கு தடங்களா இருக்கிறதான இந்த கெட்டது பண்றவர்களை அழிப்பதற்காகவும் பிறக்கிறேன். இதை யார் பகூரிமே ஜென்மானி பகூரிமே கீதானி ஜென்மானி தபசார்த்துனா அர்ஜுன் கிட்ட சொல்றார். 4வது அத்தியாயத்துல முதல்ல வர்றான ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்திலிருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் கேட்கிறான். கிருஷ்ணன் சொல்ற, நான் இந்த உனக்கு இப்ப சொல்றேன் பகவத்கீதையை அர்ஜுனா, இதை நான் ஆதி காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி பல யுகங்கள் முன்னாடி நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன். சூரியன் என்ன பண்ணார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமபேயம் விவஸ்வான் மனவே பிராப்தா மம விக்ஷ்வாகவே பிரவேசிக்கிறதாக நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன். சூரியன் மூலமாக இக்ஷ்வாகுதான அந்த ராஜாவுக்கு வந்தது. அப்படியே வந்தது, நாளடைவில் அது மறைந்து இருக்கிறது. அதையே தான் மீண்டும் உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்னைக்கு சூரியனுக்கு சொன்ன காலம் என்ன, இன்னைக்கு அர்ஜுனனோட கிருஷ்ணன் இருக்கிற காலம் என்ன, இதெல்லாம் என்னன்றதாக கேட்டாக்க அப்ப சொல்ற, உனக்கும் பல பிறப்புகள் இதுக்கு முன்னாடி போயிட்டு நானும் பல தடவை அவதாரம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அர்ஜுனா அப்படின்றதாக சொல்லி ஆயக்குலத்தின் தோன்றும் மணிவிளக்கை இந்த அவதாரத்தை எல்லாத்தையும் பத்தினதான ரகசியத்தை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு உடனேயே மோட்சம் கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோகேதி தத்வதா தெக்வாதேகம் புனர்ஜென்ம நேதி மாமேதி சோச்சுனான்றதாக அதுவும் சொல்ற. அதனால இவர்களுக்கு வேண்டியதான அந்த நல்ல பலனும் கிடைக்கும். அவதாரத்தை தெரிந்து கொள்வது, அந்த அவதாரத்தை பத்தி கீதையில சொன்னதான விஷயத்தை ஆண்டாள் சொல்ற, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தோன்றும் ஆவிர்பவித்தான் பெருமாள் அப்படின்றதான. பிறப்பு கிடையாது, பிறப்புன்ற வார்த்தையும் போடுவார்கள் ஆழ்வார்கள், ஆனால் தோன்றும்னு ஆண்டாள் போடுவார். அப்படி அவதாரம்ன்றதான தோன்றினான். பெருமாள் பிறக்க பிறக்க பெருமாளுக்கு பெருமை. நம்மளுக்கெல்லாம் என்னன்னா பிறக்க பிறக்க தாழ்மை. பெருமாள் பிறக்க பிறக்க நம்ம கிட்ட வருவான், நம்ம பிறக்க பிறக்க அவனை விட்டு விலகுவோம். அஞ்ஞானம் அதிகமாயிடும்.
அதனால என்னன்னு கேட்டாரு, எதுவும் தத்துவம் என்னன்றதாக தெரிஞ்சுக்காமல் அவனை விட்டு விலகி இருப்போம் அப்படின்றதான. இது அவனுக்கு என்னன்னாங்க, பிறக்க பிறக்க பெருமை. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா வேதம் சொல்றது. அவன் எப்பெல்லாம் தோன்றுகிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு அதிகமான பெருமை அப்படின்றதான. ஆக இப்பேற்பட்டதான இந்த கிருஷ்ணன் இருக்கானே, பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி ஆயக்குலத்திலே தோன்றும் அணிவிளக்கை அப்படின்றதான அந்த அணிவிளக்கு பெருமாள் இங்கே தோன்றின அப்புறம்தான் பெருமாளுடையதான பண்புகள்லாம் நற்பண்புகள்லாம் பிரகாசிக்கிறது. வைகுண்டத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமாளுடையதான பெருமையெல்லாம் தெரியாது. அது பகல்ல ஏற்றினதான அகல் விளக்கு போல தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிறவர்கள்லாம் யாருன்னா நித்திய சூரிகளும் முக்தர்களும், பெருமாளை போலவே இவர்களும் நல்லவர்கள் அப்படின்றது. எல்லாம் நல்லவாளா இருந்தாங்க. அங்க யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன்றதான வேறுபாடே தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. அப்ப என்னன்றதாக கேட்டா இங்கதான் தெரியும். நம்மளாம் என்னன்னா அஞ்ஞானத்துல இருந்து நிறைய செய்யாதவன் செய்கின்றோம், செய்யாதவன் செய்யோம்னு ஆண்டாள் இருக்கா. செய்யாதவன் எல்லாம் செய்கின்றோம், செய்யக்கூடாதது எல்லாத்தையும் செய்கின்றதுனாலே நம்மெல்லாம் தாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களான நம்மிடத்திலேயும் பழகுவதற்காக பகவான் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதரிக்கிறான். அதனால என்னன்னு கேட்டா அவனுடையதான குணங்கள்ன்றதான விளக்கு இங்கதான் தோன்றும், அது இங்கதான் தெரியும் அப்படிங்கிறார். இது கிருஷ்ணனா ராமனா பண்ணி பெருமாள் எல்லா கிருஷ்ணாவதாரத்திலே இடையர்கள் கூட பழகினான், பசுக்களோட பழகினான் சொல்றோம். ராமாவதாரத்திலே குகனோடு பழகினான், குரங்கோடு பழகினான், அரக்கனோடு பழகினான் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்னைக்கோ நடந்தது. ராமாயணம், பாரதம், மகாபாரதம், பாகவதம் அப்படின்னா இன்னைக்கு பெருமாள் பழகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அழகான மன்னார்குடியத்திலான ஊர் இருக்கு. அங்க ராஜகோபால சுவாமின்னு பெருமாள் கிருஷ்ணன், அவருக்கு பங்குனி மாதம் 18 நாள் உற்சவம் நடக்கும். அதுல ஒரு நாள் என்னன்னா வெண்ணத்தாழி உற்சவம்ன்றதான பேர். வெண்ணத்தாழி உற்சவம் என்னன்னா தவழ்ந்த கிருஷ்ணனாக பெருமாள் பல்லத்துல புறப்பாடு ஆகும். அன்னைக்கு புறப்பாடு ஆச்சு. அங்க எல்லாரும் கிருஷ்ணன் பேர்ல வெண்ணெய் அடிப்பாங்க. வீதியில பெருமாள் புறப்பாடு ஆச்சு. அங்க பானையில வச்சுட்டு வெண்ணெய் கொடுப்பா. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் வெண்ணெய் கொடுப்பா. ஒரு இலையில ஏதோ ஒரு இலையில அதை வாங்கி எல்லாரும் அடிப்பா. பாதி கிருஷ்ணன் பேர்ல விடும், பாதி அர்ச்சகன் பேர்ல விடும். 2 பேருக்கும் அன்னைக்கு வெண்ணெய் காப்பு. அப்படி சௌலபியம். எவ்வளவு உயர்ந்தவன், ரோட்ல போறவா வரவாலாம் என் பேர்ல வெண்ணெய் அடிக்கலாம்ன்றதான்னு சொல்லி பெருமாள் இன்னைக்கு இப்படி காட்டாரு. அதுதான் சொல்லுங்க, ஆயக்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கார் பெருமாள். அதே மாதிரி பண்டர்பூர்ல போய் பார்த்தேன்னாங்க என்ன கேட்டார், எல்லாரும் காலம் பிடிச்சு தொட்டு பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்றதான். பாண்டரங்கன் சுவாமி அப்படி இருக்கார். அதே கிருஷ்ணன் தானே பாண்டரங்கன். அதனால அவரும் என்னன்னு கேட்டார், எல்லாரும் தொட்டுட்டே இருக்காங்க. என்ன ஆகணும், கொஞ்ச நேரம் நிறுத்துப்பா, போச்சு அங்கேயே பார்த்து போச்சு நம்ம சொல்லுவோம். யார் பண்ணா என் காலை பிடிச்சு அதே என்னவோ சொல்றா. ஒரு தாசி அங்க அப்படி பார்த்தா அதனால பல்லப்பட்டதாக சொல்றேன். பாண்டவர்களுடைய அந்த திருவடி மேல 2 குழி இருக்கும். அது என்னன்னு கேட்டாக்க, கிருஷ்ணன் எவ்வளவு ஒன்றை விட அழகாகவும் சாஃப்டாகவும் இருக்கான் பாருன்னு சொன்னாலும் அந்த தாசி அப்படியான்னு சொல்லி கிருஷ்ணன் காலை அமைக்கினாலும் அந்த விரல் அமைக்கினதான அடையாளம் அந்த பாண்டவர்கள் திருவடியில இருக்கு. அது சொல்ற எனக்கு என்ன போர்வா வரவாள்லாம் சேவிக்கிறவாள்லாம் அமுக்கிற அவர்களுக்கு காலம் பிடிச்சு அதனால கூட அவங்க எப்படி பெருமாள் அப்படி சௌலபியம் சௌசீரியம் அப்படின்றதான. உயர்வானவன் நம்மளை போல தாழ்ந்தவர்களோடு கூட பகவான் எப்படி 2 கலக்கிறான், பாலும் ஜலமும் பழகிறான் போல பகவான் பழகிறான். அதனால தான் சொல்ற, ஆயக்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ரொம்ப அழகான இடம் தாமோதரன் அப்படின்றான். தாமம்னாக்க கயிறு, உதரம்னாக்க வயது. கயிற்றினாலே கயிற்றில் கட்டப்பட்டவன் தாமோதரன். அப்ப அந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். கிருஷ்ணன் என்ன பண்ணா, அடிக்கடி விஷமப்பட்டு இருந்தான், புகார் வந்தது. யசோதைக்கும் கொஞ்சம் பார்த்தா, இவனை வாட்ச் பண்ணுவோம்ன்றதாக பார்த்தாக்க ஒரு நாள் வெண்ணையை திருடிட்டு இருக்கான். அப்போ பின்னாடியிலேருந்து சீக்கிரட்டா யசோதை பார்த்துட்டான்.
என்ன பண்ணான்னா இவனை இன்னைக்கு கட்டி போடணும்னு தீர்மானம் பண்ண. அவ மனசுல தோணு, என்னோட கண்ணன் நான் கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணனை போய் லவக்குன்னு பிடிச்சிருந்தாங்க. கையை பிடிச்சிருந்தாங்க. என்ன கயிறு வரும், அதுக்காக போய் கயிறு எடுத்துக்கணும். கயிறு எங்க இருக்குன்றதாக கேட்டார். பசுமாடை கட்டுறதுக்கான நல்ல பருமனான கயிறு. அது பசுமாடை கட்டி 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 நஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ண மாட்டான். நம்மளாம் யூஸ் அண்ட் த்ரோன்ற மாதிரி கிடையாது. நம்ம பெரியவாள் அவள் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள், அந்த கண்ணுக்குட்டியை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நஞ்சு போகிறதான கயிறு கண்ணுக்குட்டியை, அங்கேயே நஞ்சு போச்சாருன்னா தயிர் கடையத்துக்கு மரத்தில் வச்சுக்குவோம். அதுக்கும் நஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் வீட்டில் கிடக்கும். இதுக்காக உபயோகப்படும் ஒரு பொட்டலம் கட்டலாம் அப்படின்றதுக்காக அந்த கயிறு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டு ஜாயின் மெல்லிசா இருக்கு, அதை நல்லா டைட்டா அதை வந்து முடிச்சு போடுறா. இப்போ முடிச்செல்லாம் இருந்தாங்க என்ன ஆகும்னா வயத்துல உளுத்தும், பக்கத்துல முடிச்சு அந்த முடிச்சுகள்லாம் போட்டு இது பண்ணி கிருஷ்ணனை குரலோட கட்டுறான். கட்டினாக்க 2 இன்ச்சு குறையுது, 2 அங்குலம் குறையுது. பகவதத்தை சொல்றார் 2 அங்குலம் குறையுது குரலோட கட்டினாங்க. இதுவும் மாயன்றதுக்கு இதுவும் ஒரு விஷயம். 2 அங்குலம் குறையுது. உடனே என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கயிறை கிருஷ்ணனையும் பிடிச்சிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸையும் பிடிச்சிட்டு அந்த கயிறையும் தேடி எடுத்து அதை முடிச்சு போடணும். இன்னொரு கயிறை கொண்டு வந்து முடிச்சு போட்டு திருப்பி கட்டா 2 இன்ச்சு குறையுது. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கா 2 இன்ச்சு குறையுது. ஏன் 2 இன்ச்சு குறையுதுன்னா அகங்காரம் மமகாரம்ன்றதாங்க 2. அந்த 2 இன்ச்சம் பெருமாள் நினைச்சுட்டாரா யசோத மனசுல இது என்னோட கண்ணன் நான் கட்டுறேன் அப்படின்றதாக அவன் நினைச்சிருந்தான். அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் 2 இன்ச்சு குறைச்சிட்டு மாயனே வந்து வளர்ப்பதே மைத்தது. அப்ப அகங்காரம் மமகாரம்ன்றதான 2 இருக்கிற வரைக்கும் பெருமாள் பிடிபட மாட்டான். அவருக்கு முடியல. இனிமே தைரியம் இல்லை, என்னாலே ஓடி போய் இதெல்லாம் பண்ண முடியல. மூச்சு வாங்கிறது, நெத்தியெல்லாம் முகத்தெல்லாம் வேர்க்கிறது. அம்மா மூச்சியை பார்த்தா கிருஷ்ணன் பார்த்து ஐயோ பாவம், இனிமே பெருமூச்சு வாங்குறார். இவளை இனிமே கஷ்டப்படுத்த கூடாதுன்றதாக சொல்லி கட்டுண்ணம் பண்ணிய பெருமாயன். அப்ப என்னன்னா சரி இந்த தடவை கட்டிக்கும் அப்படின்னு பெருமாள் நினைச்சிருந்தார். இது வரைக்கும் ஒரு சுத்துக்கே 2 இன்ச்சு குறைஞ்சிருந்தது, பல சுத்து வரா மாதிரி ஆச்சாங்க. அதனால நல்லா போட்டு கட்டினா அவளோட அப்படின்னு அழுத்த கட்டினா. கட்டிட்டு அவளோட என்ன சொல்றாங்கன்னா இனிமே அவன் விஷமத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்றதாக சொல்லிட்டு அவ உள்ள வேற வேலைக்கு போனான். ரொம்ப நேரமா ஆச்சு இதே வேலையில உள்ள வேலையெல்லாம் இருக்கு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்றதாக சொல்லி அவ உள்ள போனான். அவ உள்ள போன உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, தவழ்ந்து படுத்துனான். தவழ்ந்துட்டே இந்த உரலை இழுத்தான், அதுவும் கீழே விழுத்துது. அதை இழுத்துட்டு தவழ்ந்துட்டே போனான். தவழ்ந்துட்டே போய் அந்த உரலையும் இழுத்துட்டு போனான். இதுல என்ன ஆச்சரியம்னா அது தவழ்ந்து போச்சே என்னன்னு கேட்டாக்க திருப்பி பார்த்தாரு. திருப்பி பார்த்து எதுக்குன்னா அம்மா எங்கேயாவது பார்த்துட்டு இருக்காளோ. திருப்பி பார்த்துச்சே யாரும் இல்லைன்னு உடனே ஒரு ஸ்மைல் அப்படின்னு கழுத்தை திருப்பி பார்த்தான், யாரும் இல்லை. சரி நம்ம மாட்டு தவழ்வோம், ஒரு ஸ்மைல். பரிவர்த்தின கந்தரம் பயன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி. அந்த மாதிரி கழுத்தை திருப்பி பார்த்து யாரும் அம்மா இல்லைன்றது தெரிஞ்சிட்ட உடனே ஒரு சந்தோஷம். அப்படியே தவழ்ந்து தோட்டத்துக்கு போனான். தோட்டத்துக்கு போனாக்க அங்க 2 மருத மரங்கள், அந்த அர்ஜுன மரங்களுக்கு நடுவுல போனான். இந்த உரல் மாட்டிட்டு உரல் மாட்டிட்டு இருந்தாக்க பிடிச்சு இழுத்தான். தன் திருவடியினாலேயும் அந்த மரத்தை பிடிச்சும் உதைச்சான். அந்த 2 மரமும் சாஞ்சது அப்படின்றத. குபேரனுடையதான 2 பிள்ளைகள் நாரதருடையதான சாபத்தினாலே நந்தகோபருடையதான இந்த வீட்டுல 2 மருத மரங்களாக அர்ஜுன மரங்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைச்சது. 2 மரமும் விழுந்தது. கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, யாருக்கும் பசுவுக்கும் கண்ணுக்கும் ஆபத்து இல்லைன்றதாக சொல்லி இப்படி அந்த இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஐயோ குழந்தை மேல மரம் விழுந்துட்டா அப்படின்றதாகலாம் வந்து இந்த கயிற்றெல்லாம் அவுத்து விட்டு உரல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணான். கட்டினதே டைட்டா கட்டிட்டா. அதுல முடிச்சு வேற இருக்கு, மெல்லிசு கயிறு. கம்பி மாதிரி இருந்ததுன்னா அறக்கும்,
அது முடிச்சு வேற இருக்கு, உரலை வேற இவன் இழுத்துட்டு போயிருக்கான், மரத்துக்கு நடுவில் வச்சு வேற இழுத்துருக்கான், வயத்துல தழும்பு வந்து கிருஷ்ணன் வயத்துல ஸ்கார் வேண்டதாக. அதனால கிருஷ்ணன் அப்புறம் கொஞ்சம் பெரிய நாளை ஆக்கி கேர்ள்ஸோட விளையாட போவான் மரத்தடிலாம், மரத்து கலையிலேருந்து தொங்குவான். தொங்கினாக்க இவனுடையதான ஜிப்பா மேலே போகும், வயது தெரியும், வயத்துல இருக்கிறதான தழும்பு தெரியும். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணா அவனை கட்டினாலே உங்க அம்மா அந்த தழும்பு தானே அப்படின்னு சிரிப்பாளாம். டக்குன்னு மரத்து கலையிலேருந்து கையை விட்டு கீழே குதிச்சு ஜிப்பாவை எடுத்து விட்டுருக்கோம் அப்படின்றதான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாள் திருமஞ்சனத்தின் போது அந்த சேப்பு டவல் போட்டு அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அது இது பண்ணச்சே வயத்துக்கிட்ட வச்சு யாருமே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தழும்பு இருக்கான். இதை காக்கா இருக்கா அவமானமா இருக்கு, எங்க அம்மா கட்டினது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இப்படி அம்மாவுக்கு யாருடைய பிள்ளை அப்படின்னு என்ன தவறும் செய்கிறார் யசோதாக்கு தான் பாட்டு வந்து. அதனால அந்த தேவகிக்கு கிடைக்கல, மலர்கிகளுக்கு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்காததான இந்த ஆனந்தத்தை யசோதைக்கு கொடுத்தான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இன்னொரு தாயையும் குடல் விளக்கம் செய்தான். கர்ப்பத்தில் இருந்தான் பெருமாள் கிருஷ்ணன். அந்த 8வது கர்ப்பமா இருந்துச்சு. நான் அசரீர வாக்கு சொல்லி கம்சனுக்கு தேவகையினுடையதான 8வது கர்ப்பம் உனக்கு யமனாக இருக்கும் கம்சா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு 7 கர்ப்பம் போயிட்டு 6 கர்ப்பம் 6 குழந்தையை கொண்டுட்டான் கம்சன். 7வது கர்ப்பம் பலராமர் அது ரோகிணியுடையதான கர்ப்பத்தோட மாறி போயிட்டு இங்கே இருந்தாங்க. 8வது கர்ப்பம் கம்சன் முதல் நாள்ல இருந்து ரொம்ப உஷாரா இருக்கும். தினம் ஜெயிலுக்கு வந்து தேவகியை பார்த்துட்டு போவான். எங்கேயான முன்னாடியே பிரசவிச்சிட போறா அப்படின்றதான சொல்லி எல்லா காவலாளிகள்லாம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போட்டு ஜாகிரதையா பார்த்துக்கோங்க, எது நடந்தாலும் உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி அடிக்கடி வந்து பார்த்துருந்ததான கம்சன் தேவகிக்கு 6 மாசம் ஆயிட்டு 12 மாசம் கர்ப்பத்தில் இருந்தார் கிருஷ்ணன். 6-7 மாசம் ஆச்சுன்னாக்க தேவகியினுடையதான வயத்துல வெளுப்பா மேலேருந்து கீழே ஒரு கோடு தெரியும். அப்போ கம்சன் நினைப்பானா, இவ மூஞ்சியை பார்த்தாக்க முன்னாடி 7 தடவை பிரசவிச்சது உண்டாயிருக்காக அந்த கர்ப்பத்தில் இருந்த மாதிரி இல்லை. இவ மூஞ்சி முன்னாடி கர்ப்பம் உண்டாயிருந்துச்சு ஏற்பட்டதான அந்த தோற்றம் இல்லை, இப்ப ரொம்ப அழகா இருக்கான், சர்வேஸ்வரன் உள்ள இருக்கான்னு அது தீர்மானம். தாயை குடல் விளக்கம். இன்னொன்னு என்னன்னு கேட்டான், வயத்துல ஒரு கோடு வெளுப்பா தெரியல, அதையும் பார்த்தான். பார்த்து என்னன்னு கேட்டாங்க, இதுவும் இந்த தழும்பும் முன்னாடி இல்லையே, 7 கர்ப்பத்துல இல்லாததான தழும்பு இப்ப இருக்கு, இது என்ன அப்படின்னா அது தெரியல. ஆனா பகவான் இருக்கான்னு அவன் மனசுல சொல்றது. எங்க கிருஷ்ணன் உள்ள இருக்கான், மயில் தொகை இருக்கு, அந்த மயில் தொகையினுடையதான நரம்பு இருக்கு, அது அந்த தேவகியினுடைய வயத்துல வெளியில தெரியலாம். ஆனா கம்சனுக்கு பொறுத்துக்க முடியல. முன்னாடி இருந்தனா ஒரே மீதிரிசி, முன்னாடி 7 கர்ப்பத்துல இருந்த மாதிரி இல்லை. தாயை அந்த தேவகியினுடையதான குடல் வயிற்றை விளக்கம் செய்தவன், பெருமைப்படுத்தினவன் தான் முதல் அர்த்தம். பிரசவிக்கிற காலத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கச்சேயே அவள் வயத்துல இந்த தழும்பு தெரியும்படியாக உள்ள மயில் தோகை இருந்தது, அது தெரியும்படியாக இருந்தான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நம்மாழ்வார் சொன்னார். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மற்றொரு கடவுளை உரலினோடு ஆட்கொண்டு 8 உரலினோடு இணைந்திருந்து எங்கே எளிவேற்றதாக சொல். இந்த பகவான் இது கயத்தால கட்டப்பட்டு உரல்ல கட்டப்பட்டு அது சாதாரண குழந்தை பயப்படுற மாதிரியாக இருந்தானே, கட்டப்பட்டானே நினைச்சாராம் நம்மாழ்வார். 6 மாசம் அவர் மோகிச்சு போயிட்டார். பகவானுடையதான இந்த எப்பேற்பட்ட பகவான் நம்ம எல்லாத்தையும் கர்மாவினாலே கற்றான். நம்மளுடையதான கர்மாவை எல்லாத்தையும் போக்குறதான இந்த பகவான் தான் கட்டுப்பட்டாங்க. யாருன்னா ஒரு இடைப்பெண் கையாலே கட்டுப்பட்டாங்க. ஏதோ ஒரு மகர்ஷி கட்டினார், அந்த மாதிரி இல்லாம சாதாரண இடைப்பெண் கட்டினார். இதை பார்த்தாராம் நம்மாழ்வார். நினைச்சு பார்த்த உடனே அவருக்கு மயக்கம் ஆயிட்டு 6 மாசம் அவர் நினைவு வரல. 6 மாசம் கழிச்சுதான் எழுந்தார். என்ன எளிவு, என்ன எளிமை, பகவானுடையதான எளிமை என்ன சொல்றது இருக்குதானா? ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிச்சு இன்னொன்று சொல்றார்.
வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் இங்கே கிருஷ்ணனா பிறக்கிறான். கிருஷ்ணனா பிறந்த பெருமாளுக்கு ஒரு பசி வருது. பெருமாளுக்கு ஏது பசி, அவருக்கு பசி வருது. பசி வந்தாக்க அவருக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால இவரே போய் கேட்டார். யாரும் கொடுக்காததுனால இவர் திருடுறார். திருடுறதும் தெரியல, அதனால மாட்டிக்கிறார். மாட்டிக்கிறதுல கயத்துல கட்டப்பட்டு இருக்கார். இதெல்லாம் என்ன ஆச்சரியம்! கண்ணினம் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னத்தனை நன்னை தெங்குருகோர் நம்பி என்றால் அனைக்கும் அமுதோரும் என்னாவுக்கு என்றதாக சொல்லி அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன்றதாக அந்த பெருமாளை தூய்மையாக நம்ம பாடினோம்னாக்க நல்ல புஷ்பங்களை கொண்டு நம்ம வாயினாலும் மனத்தினாலும் பாடினால் நமக்கு ஏற்பட்டதான இந்த கடங்கல்கள்லாம் ஒண்ணுமே வராது. நம்மளுடைய பாவங்கள்லாம் போய்விடும்ன்றதான விஷயத்தை சொல்ற. அதுல வேதாந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆண்டாளுடையதான பாசுரத்துல வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அழியைந்தும் வேண்டும் அறியாத மாணவரை வையும் சுமப்பதும் பம்புங்கிறதாக. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தினுடைய பொருள்லாம் இங்க விதையா இருக்கு. விதையில இருந்தாலும் பெரிய ஆலமரம் அரச மரம்லாம் வருது. அப்படி ஆண்டாளுடைய வாக்குல இந்த பாசுரத்துல வேத பொருள்கள்லாம் உள்ளடங்கி இருக்குன்னு சொன்னாலும் அது பொய்யில்லை. நகர்ந்தாங்கிறதுக்கு தீயினில் தூசாகம் செப்பேலோரப்பாவா போய குளிரையும் புகுதருவான் என்கிற இடத்துல அதை சொல்றாங்க. இப்போ நாளைக்கு மீட்போம். ஸ்ரீரங்க பூர்வ சடதிக்கு ஈசானபதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிர்மாந்த மகாதேசிகான் மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாம்னோமியே மகா சதமரமணி நீலாகாரகல்ஹாரகஸ்தா கனபதனமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினிதாபிஹி சக்திராபிஷ்டநாதா விலசது ஹிதிகோதா விஷ்ணுஜித்தாத்மஜா மகா ஸ்ரீமத்யே கோதாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாரி நித்யமங்கலம் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேண மஹீம் மஹீஷாः. गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यै सत्कृताः